Hello students, welcome back. இப்போ நம்ம exercise 3.19ல 13th questionக்கான ஆன்சரை பார்ப்போம். A equal to, so Aன்னு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்திருக்கு. A square minus 5A plus 7I2 equal to 0ன்னு ப்ரூவ் பண்ணணும். So first நம்ம A square ஓட வேல்யூ கண்டுபிடிப்போம். A square equal to A into A. This is equal to matrix A is 3 1 minus 1 2 into 3 1 minus 1 2. இப்போ இந்த ரெண்டு மேட்ரிக்ஸை நாம மல்டிப்ளை பண்ணணும். ரெண்டு மேட்ரிக்ஸ் எப்படி மல்டிப்ளை பண்ணுவோம்? ரோ வித் காலம் அந்த மாதிரி கரெக்டா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ரோவையும் ஃபர்ஸ்ட் காலத்தையும் மல்டிப்ளை பண்ணலாம். 3 into 3 9 1 into minus 1 minus 1. அடுத்து first ரோவையும் second காலத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். So 3 into 1 3 1 into 2 2. first row கூட ரெண்டு காலத்தையும் மல்டிப்ளை பண்ணிட்டோம். அடுத்து second row first column. So minus 1 into 3 minus 3 2 into minus 1 minus 2. Next, second row, second column. So minus 1 into 1 minus 1 2 into 2 4. So this is equal to, இப்போ simplify பண்ணிக்கலாம். So 9 minus 1 8 3 plus 2 5 minus 3 minus 2 minus 5 minus 1 plus 4 3. ஸோ நம்ம ஏ ஸ்கொயர் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு 5A ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ 5A ஈக்குவல் டு 5 இன்ட்டு மேட்ரிக்ஸ் ஏ, அதாவது 3 1 minus 1 2. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு, இப்போ இந்த 5ஐ வந்து மேட்ரிக்ஸ்க்கு உள்ளே இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்ஸ் கூட மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ 5 இன்ட்டு 3 15 5 into 1 5 5 into minus 1 minus 5 5 into 2 10. so 5A ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து 7I2 இருக்கு. so 7I2 equal to 7 into I2 னா என்ன? identity matrix with order 2, that is 1 0 0 1 equal to, இப்போ 7 மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? 7 0 0 7. ஸோ ஃபைனலி இப்போ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடோட வேல்யூ கண்டுபிடிப்போம். A ஸ்கொயர் மைனஸ் 5A ப்ளஸ் 7I2. A ஸ்கொயர் மைனஸ் 5A ப்ளஸ் 7I2 ஈக்குவல் டு A ஸ்கொயரோட வேல்யூ ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம். that is 8 5 minus 5 3. next என்ன இருக்கு? minus 5A இருக்கு. so minus 5A ஓட வேல்யூ இங்க இருக்கு. $15 5 minus 5 10. next plus 7I2 plus 7I2 இங்க இருக்கு, that is 7007. இப்போ இந்த 3 மேட்ரிக்ஸையும் நாம add and subtract பண்ணிக்குவோம். so this is equal to, so first நம்ம எப்படி மேட்ரிக்ஸ் add and subtract பண்ணணும்? ஒவ்வொரு இண்டிவிஜுவல் எலமெண்ட்டையும் தனித்தனி add and subtract பண்ணணும் இல்லையா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் எலமெண்ட் என்ன இருக்குன்னு பாருங்கள். 3 மேட்ரிக்ஸ்லையும் 8, அடுத்து மைனஸ் 15, தேர்ட் மேட்ரிக்ஸில் ப்ளஸ் 7. அடுத்து செகண்ட் எலமெண்ட்ஸை பாருங்கள். ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸில் 5, செகண்ட் மேட்ரிக்ஸில் மைனஸ் 5, வெளியில் ஒரு மைனஸ் இருக்குது, ஸோ மைனஸ் 5, தேர்ட் மேட்ரிக்ஸில் 0. அடுத்து தேர்ட் எலமெண்ட்ஸ்
ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸில் -5, அடுத்த மேட்ரிக்ஸில் -5, வெளியில் ஒரு மைனஸ் இருக்குது, ஸோ +5 ஆயிரும். தேர்ட் மேட்ரிக்ஸில் 0 இருக்கு. அடுத்து ஃபோர்த் எலமெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸில் 3, செகண்ட் மேட்ரிக்ஸில் 10, ஸோ வெளியில் ஒரு மைனஸ், ஸோ இட் பிகம்ஸ் -10. தேர்ட் மேட்ரிக்ஸில் 7. So this is equal to, see, 8 minus 15 minus 7 plus 7, so it becomes 0. Next, 5 minus 5, 0 plus 0, that is also 0. Then third element, -5 plus 5 plus 0, so it becomes 0. Then last element, 3 minus 10 minus 7 plus 7, so it becomes 0. So இது என்ன மேட்ரிக்ஸ்? இது வந்து ஒரு 0 மேட்ரிக்ஸ். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு, நம்ம என்னென்னு போட்டலாம், ஓவராலாக 0ன்னு போட்டலாம். ஸோ இதுதான் கொஸ்டினில் கொடுத்துருக்கிறது. கொஸ்டினை மறுபடியும் நல்லா பாருங்க. a² minus 5a plus 7i2 equal to 0ன்னு ப்ரூவ் பண்ணணும். ஸோ நம்ம 0ன்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. பை பை, see you next video.